அந்த மாணவர்களே, மீண்டும் உங்களை நான் mygrade.com என்ற யூடியூப் சேனலுக்கு அன்போடு அழைக்கின்றேன். கற்ற கல்வியும் பெற்ற அனுபவங்களும் மாணவர்களுக்கு சேர வேண்டும். நான் உங்களுடைய வித்ராஜ். நாம் வாங்க இப்போ நம்ம கணக்கு நம்பர் 14, 15 இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் 13 பாத்திரத்தில் எடுத்துக்காட்டில் இன்றைக்கி 14, 15 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? இதை இந்த கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் கணக்கு படிச்சுட்டு உங்களுக்கு நான் நடத்துகிறேன் கேளுங்க. இப்போ கணக்கு படிக்கிறேன், கவனிங்க. இருப்பாயோ தயாரிக்கப்பட்ட பின் கண்டறியப்பட்ட பின்வரும் பிழைகளை திருத்துவதற்கான குறிப்பீட்டு பதிவுகளை தரவும். அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதவும் கொடுத்துருக்காங்க. அனாமத்து கணக்கு இருக்கும்போது எப்படி நம்ம போடுறது? அனாமத்து கணக்கு இருக்கும்போது எல்லாமே குறிப்பேடாக தான் வரும். குறிப்பெல்லாம் எழுத முடியாது, குறிப்பேடு தான் போட்டு காட்டணும். இப்போ ஒன்றா படிக்கிறேன். விற்பனை ஏற்றின் மொத்தம் 2000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. இயந்திரம் 3000 கொள்முதல் செய்தது. கொள்முதல் ஏற்று பதியப்பட்டுள்ளது. மதிக்கு 45க்கு சரக்கு விற்றது. அவரது கணக்கில் 54 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. கொள்முதல் திருப்பேற்றின் மொத்தம் 200 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. விற்பனை ஏற்றின் கூட்டுத்தொகை 1122, பேரேட்டில் 1222 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. இப்போ அனாமத்து கணக்குற போது நான் சொல்லிருக்கிறேன், குறிப்பேடு தான் வச்சு போடணும்னு சொல்லிருக்கிறேன். இப்போ எப்படி போடுறது ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன், அதை கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு விற்பனை ஏற்றின் மொத்தம் 2000 குறையுது. விற்பனை பற்ற வரவுன்னு பாருங்கள். விற்பனை அன்றைக்கு வரவு தான். வரவு குறைஞ்சா மீண்டும் நம்ம என்ன செய்யணும்? வரவு தான் வைக்கணும். இப்போ 2000 ரூபா விற்பனை கணக்கில் வரவு வச்சோம்னா பற்றில் என்ன வைக்கணும்? இப்போ அனாமத்து கணக்கு தான் வைக்கணும். இப்போ அனாமத்து கணக்கு பற்று விற்பனை கணக்கு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கணக்கு 2210, கணக்கு நம்பர் 14. இதில் வந்து அதுக்கு அனாமத்து கணக்கு பற்று விற்பனை கணக்கு எவ்வளவு? 2000 ரூபாய். எப்படின்னு புரியுது இல்லையா? எது நம்ம குறையுதுப்பா? விற்பனை பாருங்கள். விற்பனை மொத்தம் 2000 குறைஞ்சிருக்கு. விற்பனை அன்றைக்கு வரவு தான் காட்டும். அப்போ குறைஞ்சா மீண்டும் வரவு தான் எழுதணும். அதனால் விற்பனை கணக்கு வரவு எழுதிச்சு. மேலே பற்று என்ன இருக்குன்னா அனாமத்து கணக்கு தான் வரும். அனாமத்து கணக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அனாமத்து கணக்கை இதில் பயன்படுத்தணும். பற்று வச்சுட்டோம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். இயந்திரம் 3000 கொள்முதல் செய்தது. கொள்முதல் ஏட்டில் பதியப்பட்டுள்ளது. இயந்திரம் 3000 கொள்முதல் செய்ததுன்னு கொடுத்துருக்கான். இயந்திரம் அது சொன்னது தப்பு. இயந்திரம் 3000க்கு வாங்கியதுன்னு தான் வரணும். அதில் புரியுதா? அவனே கொள்முதல் செஞ்சது, அது தப்பாக கொடுத்துருக்கான். இது கொள்முதல் ஏட்டில் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ இயந்திர கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவே கூடாதுங்க. ரொக்க கணக்கு தான் வரும். கொள்முதல் பற்று வச்சுட்டான். அப்போ என்ன செய்யணும்? அதை நீக்கணும். நீக்கணும்னு சொன்னால் வரவு வச்சா நீக்கிடும். அப்போது இயந்திர கணக்கை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் இயந்திர கணக்கை பற்று வச்சுட்டு கவனிங்க, இயந்திரத்தை விட்டுட்டாங்க. இப்போ இயந்திர கணக்கை பற்று வைக்கணும், அதை விட்டுட்டாங்க. நம்ம திருப்பி பற்று வைக்கலாம். இப்போ இயந்திர கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு. எவ்வளோன்னு பாருங்க, 3000 ரூபாய். ஏன் நம்ம கொள்முதல் கணக்கு வர வச்சோம்? தவறுதலாக பற்று வச்சுட்டாங்க. அதை நீக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வர வச்சா நீங்கி போயிடும். ரைட்டு. அடுத்தது பாருங்கள். 3, மதிக்கு 45க்கு சரக்கு விட்டுறது. அவர கணக்கில் 54 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அப்போ அதிகமாகிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். மதி கணக்கில் சரக்கு விற்கும்போது மதி கணக்கு பற்றி விற்பனை கணக்கு தான் இருக்கணும். மதி கணக்கில் 54ன்னு எழுதிட்டாங்க, அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ நம்ம குறைக்கணும். குறைக்கிறது என்ன பண்ணணும்? மதி கணக்கு பற்றி விற்பனை கணக்குன்னு வரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணது? குறைக்கிறதுக்கு மதி கணக்கை வரவு வைக்கணும். இப்போ பிளாங்காக இருக்கிறது என்ன? அந்த இடத்துல அனாமத்து கணக்கு எழுதிடணும். அப்போ அனாமத்து கணக்கு பற்று மதி கணக்கு. அனாமத்து கணக்கு பற்று
மதிக்கணக்கு 9. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எப்பெல்லாம் அனாமத்து கணக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு கணக்கை மட்டும் பாதிக்கிற பிழைகள் வரும். இந்த மாதிரி டைமில் அனாமத்து கணக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு கணக்கு மட்டும் பாதிக்கிற மாதிரி பிழை வந்தால் மட்டும்தான் அனாமத்து கணக்கு பயன்படுத்தணும். 2 கணக்கையும் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அனாமத்து கணக்கு வராது. 2 கணக்கு பாதிச்சுன்னா குறிப்பேடு வந்துடும். இங்கே பாருங்கள், இது 2 கணக்கும் பாதிச்சிருக்கு. இயந்திர கணக்கையும் பாதிக்குது, கொள்முதல் கணக்கு பாதிக்குது. இங்கே நம்ம அனாமத்து கணக்கு போடக்கூடாது. அப்போ ஒரு கணக்கு மட்டும் பாதிச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள், விற்பனை மட்டும்தான் பாதிக்குது. அது அதனால தான் இங்கே அனாமத்து கணக்கு போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மதிக்கணக்கு மட்டும்தான் பாதிக்குது. அதனால தான் அனாமத்து கணக்கு போடுறோம். இங்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அனாமத்து கணக்கு எப்போ போடணும் சொன்னால் ஒரு கணக்கை மட்டும் பாதிச்சுன்னா அனாமத்து கணக்கு போடணும். 2 கணக்கு பாதிச்சுன்னா அனாமத்து கணக்கு போடக்கூடாது. குறிப்பேடு மட்டும் போட்டு காட்டினா போதுமானது. இப்போ அடுத்த கணக்கு படிக்கிறேன். விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகை 1122, பேரேட்டில் 1222 எழுதிட்டாங்க. அப்போது எதை பாதிக்குது பாருங்கள், விற்பனை மட்டும்தான் பாதிக்குது. ஒரு கணக்கு தான் பாதிக்குது. இப்போ நமக்கு அனாமத்து கணக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஒரு கணக்கு பாதிச்சா அனாமத்து கணக்கு வரும். இப்போ விற்பனையில் 1122க்கு 1222 கேட்டாங்க. 100 ரூபா அதிகமாக வச்சுட்டாங்க. அப்போ அதை குறைக்கணும். குறைக்க விற்பனையை வர வைக்கணும். விற்பனை கணக்கு வர வைக்கணும். இப்போ அனாமத்து கணக்கு 10 வச்சிடணும். இது புரிஞ்சா பாருங்க. ஏன் விற்பனையை அதிக வர வைக்கிறான்? விற்பனை 10 வைக்கணும். அதிகமாக வச்சுட்டாங்க. விற்பனையில அதிகமாக வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அதை குறைக்கணும். ரைட் தான். விற்பனையில் 100 ரூபா அதிகமாக வச்சுட்டாங்க. விற்பனைக்கு வரவு தான் காட்டும். வரவு அதிகமான குறைக்கிறதுக்கு 10 வச்சிடறோம். அப்போ அனாமத்து கணக்கு வரவு வச்சிடறோம். இதுதான் குறிப்பேடு. எங்கே அதிகமாக இருந்தால் குறைக்கிறதுக்கு நான் முன்னாடி சொல்லிருக்கேன். 10 அதிகமான குறைக்க வரவு வைக்கணும். வரவு அதிகமான குறைக்கிறது 10 வச்சிடணும். அப்போ விற்பனை வரவு தான். வரவு அதிகமாகிடுச்சு, அதை குறைக்கிறதுக்கு 10 வச்சிட்டோம். அனாமத்து கணக்கை நம்ம வரவு வச்சிட்டோம். ஏன்னு பார்த்துங்க, ஒரு கணக்கு பாதிச்சா அனாமத்து கணக்கு வரும். இப்போ அடுத்த கணக்கு போடலாம். கணக்கு நம்பர் 15. அந்த கணக்கு படிச்சுட்டு நான் உங்களுக்கு கணக்கு போட்டு காட்டுறேன். அதையும் கவனமாக பாருங்கள். கணக்காளர் இருப்பாயின் பற்றுப்பத்தின் கூட்டுத்தொகை 308 குறைவாக இருப்பதை அறிந்து அந்த தொகையை அனாமத்து கணக்கிற்கு எடுத்து சென்றார். இப்போது இருப்பாய் போட்டு பார்க்குறாங்க. அதில் பற்று பக்கத்தில் இருப்பாயின் பற்றுப்பத்தியின் கூட்டுத்தொகை 308 ரூபா குறையுது. இதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. அதை வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இருப்பதை அறிந்து அந்த தொகையை அனாமத்து கணக்கில் எடுத்து சேர்க்கிறார். அதைத் தொடர்ந்து அவரால் பின்வரும் பிழைகள் கண்டறியப்பட்டன. இந்த மாதிரி பிழைகள்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்போ அனாமத்து கணக்கு எப்படி போடுறதுங்கிறதுன்னு அதை கணக்கே போட்டு காட்டலாம். அனாமத்து கணக்கே போட்டு காட்டலாம். கடனுக்கு மேகலாவுக்கு 102க்கு சரக்கு விற்றதற்கான பதிவு பேரேட்டில் மேகலாவின் கணக்கில் 120 எடுத்து எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு கணக்கு பாதிக்கிறதா 2 கணக்கு பாதிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. எந்த கணக்கு பாதிக்குதுன்னா மேகலா மட்டும்தான் பாதிக்குது. எவ்வளோ பாதிக்குது? 102க்கு 120 எழுதிட்டாங்க. மேகலா கடனுக்கு விற்கும்போது மேகலா கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு இருக்கும். இப்போ மேகலா கணக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ சரியான பதினான போட்டு காட்டுறோம் பாருங்கள். விற்பனை மேகலாவுக்கு விற்பனை செய்யும்போது மேகலா கணக்கு பற்று விற்பனை கணக்கு எவ்வளோ இருக்குன்னா 102 தான் இருக்கணும். ஆனால் அவங்க தவறாக என்ன பண்ணாங்கன்னா மேகலா கணக்கில் 120 விற்பனையில் 102 எழுதிட்டாங்க. பேரேட்டில் எடுத்து எழுதும்போது ஏற்பட்ட பிழைகள் இது. அப்போ மேகலா கணக்கில் தான் 102க்கு 120 எழுதிட்டாங்க. 20 ரூபா எது எவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்கள். 12, 8. அப்போ உங்களுக்கு
அதில் 18 ரூபா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. 18 2 20 ரூபா. 18 அதிகமாக இருந்தால் எதில் அதிகமாக இருக்குது? மேகலாவில் அது இதை குறைக்கணும். அப்போ குறைக்க என்ன பண்ணுவீங்க? 10 இருக்குது, வர வச்சா குறைஞ்சிடும். புரியுதா? வர வச்சா குறைஞ்சிடும். அப்போ மேகலா கணக்கு வர வைக்கிறோம். 18 வச்சாச்சு. அப்போ இங்கே ஒரு கணக்கு மட்டும்தான் பாருங்க, இது சரியாக இருக்கு பாருங்க. விற்பனையில் சரியாக இருக்குது. பேரட்டில் எடுத்து எழுதும்போது விற்பனையில் எழுதிட்டு மேகலா கணக்கு எடுத்து எழுதும்போது மட்டும்தான் 18 ரூபா அதிகம் வாங்கிட்டாங்க. அதை நம்ம குறைச்சிட்டோம். அப்போ இங்கே அனாமத்து கணக்கு வரணும். அனாமத்து கணக்கு 18 வரணும். புரிஞ்சுதானே பாருங்க. ரைட். இப்போ இந்த குறிப்பிட்ட மட்டும் எழுதி வச்சுக்கலாம், நம்ம கணக்கு போடுறது வசதியாக இருக்கும். இப்போ அடுத்த 2வது கணக்கு படிக்கிறோம் பாருங்க. அளித்த தள்ளுபடியின் பத்தியின் மாத கூட்டுத்தொகை 100 பேரெட்டில் பெற்ற தள்ளுபடி கணக்கில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அளித்த தள்ளுபடியை பெற்ற தள்ளுபடியாக எழுதிட்டாங்க. அளித்த தள்ளுபடி எங்கே இருக்கணும்? 10 பக்கத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டாங்க. பெற்ற தள்ளுபடி கொண்டு வரவு எழுதிட்டாங்க. அதை நீக்கணும். ஒன்று கொண்டு வரணும், ஒன்று நீக்கணும். இப்போ அளித்த தள்ளுபடியை 10 வைக்கணும். ஏன்னா அதை விட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க. அளித்த தள்ளுபடியை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு தான் பெற்ற தள்ளுபடி எழுதிட்டான். அது தவறு. பெற்ற தள்ளுபடி என்ன செய்யணும்? அதை நீக்கணும். வரவில் இருக்கிறத 10 வச்சா நீங்கிடும். அதே மாதிரி அளித்த தள்ளுபடியை நமக்கு 10 வைக்காமல் விட்டாங்க. அதை 10 வைக்கணும். அப்போ அளித்த தள்ளுபடி கணக்கு 10. இங்கே அளித்த தள்ளுபடி 10, பெற்று தள்ளுபடி கணக்கு 10. எவ்வளவு? 100 10 வச்சிட்டோம். பாருங்க, இப்போ 10 மட்டும்தான் இருக்கு, வரது இல்லை. இப்போ வர என்ன வரணும்னா அனாமத்து கணக்கு வரணும். எவ்வளோன்னா 200 ரூபாய். இது புரிஞ்சுதான் பாருங்க. ஏன் பெற்ற தள்ளுபடியை வர 10 வச்சுன்னு சொன்னால் அது வரவில் இருந்துச்சு, தவறு. அதை நீக்கிறதாக 10 வச்சுட்டோம். அளித்த தள்ளுபடி விட்டுட்டாங்க. கணக்கில் விட்டதை நம்ம திருப்பி பதிவு பண்ணுறோம். அதனால் 10. அப்போ 2 10 வந்துச்சு. அனாமத்து கணக்கு 200 ரூபா வரவு எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், 3வது படிக்கிறேன். மன்னன் 275 செலுத்தியது கண்ணன் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், மன்னனுக்கு செலுத்தியது என்ன குறிப்பிட வரும்? மன்னன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு. கண்ணனுக்கு செலுத்தியதாக எழுதிட்டாங்க. கண்ணன் கணக்கில் வர வச்சுட்டாங்க. இப்போ நம்ம 2த்தையும் நீக்கணும். அது குறிப்பிட்டு போட்டோம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போட்டு காட்டுறோம். கடன் மன்னன் 270 செலுத்தியது கண்ணன் கணக்கு. மன்னன் வந்து செலுத்துறான். அப்போ ரொக்க கணக்கு பற்று மன்னன் கணக்கு. குறிப்பேடு போட்டு அதை கவனிங்க. புரியுதான்னு பாருங்க. குறிப்பேடு அதாவது மன்னனிடம் பெற்றது ரொக்க கணக்கு பற்று மன்னன் கணக்கு. இது சரியான பதிவு. தவறாக எப்படி பண்ணிட்டாங்கன்னா ரொக்க கணக்கு பற்று வச்சு கண்ணன் கணக்கு எழுதிட்டாங்க. அப்போ ரொக்க கணக்கு சரியா இருக்கு. இப்போ மன்னன் இருக்கின்ற இடத்துல கண்ணன் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் இவனை நீக்கணும். நீக்க என்ன செய்யணும்? அப்போ வரவு இருக்கிறான், 10 வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக மன்னனை வரவு வச்சிடணும். அப்போ கண்ணன் கணக்கு 10, கண்ணன் கணக்கு 10, மன்னன் கணக்கு 275. இப்போ 10 வர வந்துருச்சு. நமக்கு அனாமத்து கணக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது, அலுவலக உபயத்திற்கு எழுதுபொருள் வாங்க 26 ரொக்கம் செலுத்துவதற்கான ரொக்க ஏட்டில் உள்ள பதிவு பேரேட்டில் எடுத்து எழுதப்படவில்லை. விட்டுட்டாங்க. கணக்கை முழுசாக விட்டுட்டாங்க. எதில் எழுதலை? பேரேட்டில் எடுத்து எழுதாமல் விட்டுட்டாங்க. அப்போது எழுதுபொருள் கணக்கு நமக்கு 10 வைக்கணும். ரொக்கம் செலுத்துவதற்கான ரொக்க ஏட்டில் உள்ள பதிவு பேரேட்டில் எடுத்து எழுதப்பட பேரேட்டில் எடுத்து எழுத விட்டுட்டாங்கன்னா ஒரு கணக்கில் விட்டுட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு கணக்கு மட்டும் எழுதினா போதும். எழுதுபொருள் கணக்கு 10 வைங்க. எழுதுபொருள் கணக்கு 10. அப்போ வரவு என்ன வரணும்? வரவு இல்லையில அனாமத்து கணக்கு. எவ்வளவு?
26 முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், கொள்முதல் ஏட்டில் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. கொள்முதல் குறைஞ்சா என்ன பண்ணும்? கொள்முதல் எண்ணிக்கை 10 தான் காட்டும். கொள்முதல் குறைஞ்சதுன்னா மீண்டும் நம்ம 10 தான் வைக்கணும். அப்போ கொள்முதல் கணக்கு 10 அனாமத்து கணக்கு 100 குறிப்பேட்டு போட்டு முடிச்சிட்டோம். புரிஞ்சுதான் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது அனாமத்து கணக்குன்னு ஒரு கணக்கு போட்டு காட்டணும். அனாமத்து கணக்கு பாருங்க. அனாமத்து கணக்கு என்பது ஒரு பேரிடு மாதிரி. இப்போ அந்த அனாமத்து கணக்கில் இருப்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க 308 ரூபாய் குறைவாக 10 பக்கத்தில் குறையுது. அப்போ 10 இருப்பு இங்கே எழுதுங்க. இருப்பு கீக்கோ 308 எழுதியாச்சு. இது ஏன் எழுதுன்னு தெரியுதா? அவனே கொடுத்துருக்கான். இருப்பு 10 இருப்பு அனாமத்து கணக்குடைய 10 இருப்பு 308 கொடுத்துட்டான். அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறான்? இந்த பேரேட்டில் இந்த குறிப்பேட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து அங்கே எழுத போகிறோம். அனாமத்து கணக்கு என்ன இருக்குது? 10 பக்கத்தில் இருக்குது. 10 பக்கம் மேகலான்னு எழுதுங்க. பேரேட்டு கணக்கு தான் அது. மேகலான்னு போட்டுட்டு 18 எழுதுங்க. ஒரு அனாமத்து முடிச்சாச்சு. இதில் அனாமத்து இருக்க பாருங்க, இங்கே இருக்கு. இப்போ வரவு பக்கத்தில் அனாமத்து கணக்குன்னு எழுதுங்க. வரவு பக்கத்தில் அழித்தள்ளுபடி எழுதுங்க. அளித்த தள்ளுபடி 100, பெற்ற தள்ளுபடி 100, அதை எழுதுங்க. அடுத்தது பாருங்க, இதில் இல்லை, இங்கே இருக்கு. அதே மாதிரி வரப்போதில் எழுது பொருள் 26. புரியுதான்னு பாருங்க. இப்போ அதை கூட்டி கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாமத்து கணக்கு வரவுல இருக்கு. வரவு பக்கத்தில் கொள்முதல் எழுதுங்க. இங்கே கொள்முதல் எழுதுங்க. எழுதிட்டு 100. இப்போ நம்ம அனாமத்து கணக்கு இருப்பு இல்லாமல் நம்ம பிழைகளை கண்டுபிடிச்சிடும். இதில் பேலன்ஸ் வந்துச்சுன்னா கணக்கு தப்புனா அது 2 பக்கம் கொண்டு சமமாக வரணும். கூட்டி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. 6, 2, 326. இது 8, 16 மீதி 1, 2, 3. இருப்பு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம போட்டது அனாமத்து கணக்கு பிழைகளை கண்டுபிடிச்சி கணக்கையும் போட்டு காட்டினா கணக்கு டேலி ஆகிடுச்சு. புரிஞ்சுதானே பாருங்களே? இந்த கணக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அனாமத்து கணக்கு எப்போ வரும்னு சொன்னால் ஒரு கணக்கு மட்டும் பாய்ச்சி அனாமத்து கணக்கு வரும். 2 கணக்கு பாதிக்கும் போது நம்ம குறிப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிலே போட்டு போகிறோம். அடுத்தது அனாமத்து கணக்கு பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 இருப்பா வரவிருப்பான்னு சொல்லிட்டு 10 இருப்பு கொடுத்தா 10 பக்கத்தில் எழுதிட்டு நம்ம குறிப்பிட்டு போட்டிருக்கோம். அதில் உள்ள அனாமத்து கணக்கெல்லாம் எடுத்து இங்கே எழுதுங்க. அனாமத்து கணக்கில் இங்கே பேரை வரக்கூடாது, மாற்றி எழுதணும். பேர் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் அனாமத்து கணக்கு 10ன்னு சொன்னால் 10 பக்கத்தில் மேகலான்னு எழுதுங்க. அனாமத்து கணக்கு வரவுன்னு சொன்னால் வரவு பக்கத்தில் அழித்தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி எழுதுங்க. இந்த அனாமத்து கணக்கு வரவில் இருக்குது, வரவு பக்கத்தில் எழுது பொருள் எழுதுறீங்க. இந்த அனாமத்து கணக்கு வரவில் இருக்குது, கொள்முதல் கணக்கு எழுதுறீங்க. கூட்டி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரே அமௌண்ட் வந்துச்சுன்னா கணக்கு சரின்னு அர்த்தம். மாணவர்களே புரிஞ்சான்னு பாருங்கள். கணக்கு கொஞ்சம் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.